இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மாவை யூஸ் பண்ணாமல் ஆனால் கடலை மாவில் செஞ்ச மாதிரியே சூப்பர் டேஸ்டியான ஒரு பஜ்ஜி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலை மாவு சாப்பிட்டா சில பேருக்கு வந்து வாய்வு அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்தளவுக்கு வாய்வு வந்து உங்களுக்கு சேராது. இதை விட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? அதுக்கு நான் வந்து ரேஷன் துவரம் பருப்பு தாங்க இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அது வந்து ஒரு ஆளாக்கு எடுத்துக்கலாம். ரேஷன் துவரம் பருப்பில் இருக்கிற தூசி கல் மண் இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஆளாக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா சுத்தம் பண்ணி கல் மண் தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ஆளாக்கு பருப்புக்கு 1/4 ஆளாக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு வந்துடலாம். 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஏற்கனவே 2 மணி நேரம் ஊறினதுனால ரொம்ப தண்ணி பிடிக்காது உங்களுக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து இந்த மாதிரி இட்லி பதம் மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கறியில் இந்த மாவு ஒட்டாது. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பஜ்ஜி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி இந்த மாதிரி பொறுமையாக போட்டுடுங்க. வாழைக்காய் வந்து மெல்லிசாக வெட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. டக்குன்னு வெந்துடும். ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். இப்போ பொறுமையாக மாற்றி போட்டுடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக புசு புசுன்னு டேஸ்டியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் கூட குடிக்கல பாருங்கள். இப்போ இதே போல் நம்ம பஜ்ஜி மிளகாவிலையுமே போட்டு எடுத்துடலாம். மிளகாவையும் இதே போல் டிப் பண்ணி நல்லா எண்ணெயில் போடுங்க. மிளகா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். வாழைக்காய் பஜ்ஜியை விட இது வந்து கூட ஒரு நிமிஷம் வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மிளகாவும் வெந்து வரும். அவ்வளோதான், வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக மாவு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சு. இதுலேயே நீங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பஜ்ஜியில் கூட ப்ரெட்டில் கூட இந்த மாதிரி பஜ்ஜி செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரிலங்க. அப்படியே கடலை மாவில் செஞ்ச அதே பஜ்ஜியோட டேஸ்ட் தான் இருக்குது உங்களுக்கு. துவரம்பருப்பு செய்கிறதுனால உங்களுக்கு வாயுவும் ரொம்ப இருக்காது. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.